students. இன்னைக்கு conversions பத்தி பார்க்கலாம். Decimal to binary the conversions உடைய introduction part last class சொல்லிருந்தோம் இல்லையா? So இந்த conversions இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். So what are the conversions? Decimal to binary, decimal to octal, decimal to hexadecimal. First இந்த conversions இப்ப பார்க்கலாம். இதுல first conversion என்ன அப்படி பார்த்தோம்னா converting a decimal number to a binary number. So what is the base value for decimal? Decimal உடைய base value என்னன்னு பார்த்தோம் 10, binary உடைய base value 2. So இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 அப்படினா 0 ல இருந்து 9 வரைக்கும் வரும். Binary கதை போல 2 base value அப்படினா 0 and 1 அந்த நம்பர்ஸ் வரும். So இந்த two methodsல ஒரு decimal number binary number convert பண்ண முடியும். And the first method repeated division method and the second one sum of powers of two method. So இந்த ரெண்டு மெத்தட் உங்களுக்கு one by one நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். So first one repeated division method. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So நம்ம என்ன பார்த்தோம் each number will be identified by its base value or radix. அப்ப இதோட base value என்ன 10. So 23 base 10 அப்படிங்கிறது என்ன நம்பர் அப்படி பார்த்தோம்னா decimal number. So இந்த decimal number எப்படி பைனரியா கன்வர்ட் பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா through division. இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட் சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெசிமல் வந்துச்சு அப்படின்னா D stands for division. அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த 23 டிவைட் பண்ண போறோம். எதால டிவைட் பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா என்னவா கன்வர்ட் பண்ண போறோம் பைனரியா. So அதனுடைய பேஸ் வேல்யூ என்ன 2. So எதால டிவைட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ண போறோம். So 23 2 ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா என்ன கோஷன்ட்டோ அதை நீங்க இங்க எழுதிக்கணும். ரிமைண்டரை பக்கத்துல ஹைஃபன் போட்டு இந்த இடத்துல எழுதணும். So 11 2s are 22. இதனுடைய ரிமைண்டர் பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுது 1. So இத அப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு வரணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 2s are 10. ரிமைண்டர் என்ன இருக்கு 1. Then again 2 ஆல டிவைட் பண்ணுவாங்க. 2 2s are 4. Remainder is 1. So again 1 2 is 2. Remainder is 0. இந்த மாதிரி எது வரைக்கும் அதை டிவைட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு வராங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்க டைரக்டா டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க நார்மல் டிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா 23 divided by 2 இந்த மாதிரி கூட நீங்க டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஷன்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதுங்க. நீங்க ரிமைண்டர் என்ன பண்ணீங்கன்னா சைடுல தனியா எழுதிட்டு வாங்க. So எப்படி ஆன்சர் இப்ப பல்வேறு எடுத்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா from bottom to top including this number இதுலயே எழுத ஆரம்பிக்கணும். So the answer எப்படி இருக்கும் 1 0 1 1 1 1 0 1 1 1. இப்போ என்னவா மாத்திப்போம் நம்ம பைனரி நம்பரா மாத்திருக்கோம். So இதோட பேஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்க போகுது 2. So இதுதான் first method repeated division method மூலமா அதாவது 2 ஆல ரிப்பீட்டடா டிவைட் பண்ணி ஒரு டெசிமல் நம்பரை பைனரி நம்பரா கன்வர்ட் பண்ணிருக்கோம். இதே எக்ஸாம்பிள்ல செகண்ட் மெத்தட்ல எப்படி கன்வர்ட் பண்ணலாம் அதாவது சேம் நம்பர் we are going to convert that from decimal to binary. ஆனா என்ன மெத்தட் இங்க யூஸ் பண்றோம் sum of powers of 2. இந்த 23 ங்கற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கொடுத்திருக்கிற क्वेश्चனை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க sum of powers of 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படினா 2 டேபிள்ல ரைட் சைடுல எழுதிடுவாங்க. 1 2 2 மல்டிப்ளை பண்ணுவாங்க. 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. क्वेश्चन தாண்டி போக கூடாது. क्वेश्चन நமக்கு என்ன நம்பர் இருக்கு 23. 16 2 ஆல டிவைட் பண்ணும்போது 32 வந்துரும். சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चन தாண்டி நம்மளுடைய வேல்யூ போக கூடாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. क्वेश्चन என்ன இருக்கு 23. 23 ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணும்போது what is the first number 16. இப்போ 23 ல 16 வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படினா இங்க என்ன நம்பர் போடணும் 1. So write 1 and subtract that number. So what is 23 minus 16? Subtract பண்ணுங்க. என்ன ஆன்சர் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 7. So அடுத்து என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கிற நம்பரை நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணுங்க. 7 யும் 8 யும் கம்பேர் பண்ணும்போது 7 ல 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாது. சோ சப்ட்ராக்ட் பண்ண முடியலனா 0 போடுங்க. சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படினா 1 போடுங்க. சோ இது முடிஞ்சிச்சு. சோ நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க 7 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமானா yes we can subtract. So 1 எழுதிட்டு இங்க 4
answer will be 1. So அடுத்த நம்பர் 1 1 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன போடணும் 1 போட்டுட்டு இங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா a sum of powers of 2 மெத்தட் அப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா இது 2 power 0 எனி நம்பர் பவர் 0 அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1. அது 2 power 0 ஆகட்டும் அல்லது 8 power 0 ஆகட்டும் அல்லது 16 power 0 ஆகட்டும் எனி நம்பர் அதோட பவர் 0 ஆக அதோட வேல்யூ என்ன 1. This is 2 power 1, 2 power 2, 2 power 3, this is 2 power 4. அதனால sum of powers of 2 மெத்தட் அப்படினு சொல்றோம். இப்போ இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படினா இங்க லெஃப்ட் டு ரைட் எடுத்து போறோம். 1 0 1 1 1 to the base binary வேல்யூ கண்டால base என்ன எழுதுறோம் 2. இப்போ இந்த ரெண்டு ஆன்சர் சேமா வந்திருக்கா செக் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணாம இதே ஆன்சர் வந்திருக்கு. sum of powers யூஸ் பண்ணும்போது we are getting the same answer. சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த மெத்தடே பார்த்தோம்னா டெசிமல் டு பைனரிக்கு 36 to the base 10 அப்படிங்கற ஒரு நம்பர் எடுத்துக்கோம். base 10 அப்படிங்கிறது என்ன நம்பர் டெசிமல் நம்பர். சோ டெசிமல் நம்பரை பைனரி மாத்தும்போது என்ன பண்ண போறோம் we are going to divide that by 2. இப்ப 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 18 2s are 36 remainder 0. அதே மாதிரி இங்க 9 2s are 18 remainder 0. Then again 4 2s are 8 remainder is 1. Then again 2 2s are 4 remainder 0. Here 1 2 is to remainder 0. Again write the answer from bottom to top. So இதுவே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன இருக்கும் 1 0 0 1 0 0. பைனரியா சேஞ்ச் பண்ணிட்டனால அப்படியே பேஸ் வேல்யூ என்ன 2. இதே sum of powers of 2 எடுத்துட்டோம் அப்படினா question இந்த இடத்துல எழுதிக்கோங்க 36. So என்ன சொன்னோம் 2 table 1 1 2 is 2 2 2s are 4 right side எடுத்து வரணும் 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 into 2 போகும்போது 64 வந்துரும். question தாண்டி போக கூடாதனால we are stopping with this. அடுத்த next step என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த questionல இருக்க நம்பரையும் இந்த first நம்பரையும் கம்பேர் பண்றோம். 36 ல இருந்து 32 ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படினா இங்க just 1 ன்ற நம்பர் போட்டுட்டு இங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. so what is 36 minus 2 இங்க என்ன போகுது பாத்தீங்கன்னா 4. அடுத்து இந்த நம்பரை நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பேர் பண்ணல 4 16 கூட கம்பேர் பண்ணும்போது 4 ல இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா சப்ட்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ இங்க என்ன எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 4 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா அதுவும் பண்ண முடியாது. சோ 0. 4 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சோ write here 1 and subtract that number. Next compare பண்ணும்போது 0 ல இருந்து 2 ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது 1 ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சோ இங்க என்ன இருக்கும் 0. இப்போ இந்த 2 ஆன்சர்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு இங்க என்ன வந்திருக்கு 1 0 0 1 0 0 to the base 2. அப்ப அதே ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்லயே வந்திருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். that is decimal ல ஒரு பைனரி வேல்யூ கன்வர்ட் பண்ணும்போது just 2 ஆல டிவைட் பண்ண போறோம். சரியா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ நெக்ஸ்ட் கன்வர்ஷனுக்கு போகலாம். to octal conversion. so 512 அப்படிங்கற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். so decimal ஃபர்ஸ்ட் வந்தாலே d stands for division ஞாபகம் வச்சுக்க சொன்னாலையா. சோ இது வந்து நம்ம எதால பண்ண டிவைட் பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ரைட் சைடுல என்ன கொடுத்திருக்கோமோ இதனுடைய பேஸ் வேல்யூவால தான் இங்க டிவைட் பண்ண போறோம். so octal அப்படினா பேஸ் வேல்யூ என்ன 8. so இந்த டெசிமல் நம்பர் எதால டிவைட் பண்ண போறோம் 8 ஆல. so இங்க பாத்தீங்க அப்படினா 64 into 8 512 ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 0. then again 8 ஆல டிவைட் பண்ணுங்க 8 8s are 64 ரிமைண்டர் 0. then again 1 8 is 8 ரிமைண்டர் 0. answers bottom and top வரைக்கும் எழுதணும். so 1 0 0 0 என்னவா சேஞ்ச் பண்ணிருக்கோம் octal number. so இதோட பேஸ் வேல்யூ என்ன போகுது 8. then coming to the third conversion பார்த்தோம் அப்படின்னா decimal to என்னவா மாத்த போறோம் அப்படி பாத்தீங்கன்னா hexadecimal. hexadecimal உடைய பேஸ் வேல்யூ என்ன வரும்ப்பா hexadecimal உடைய பேஸ் வேல்யூ என்ன 16. so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். for example 948 அப்படிங்கிற ஒரு டெசிமல் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். so இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஆல டிவைட் பண்ணும். so 948 எதால டிவைட் பண்ண போறோம் ஹெக்ஸாடெசிமல்ல 16. so 16 ஆல டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா so 5 16s are 80 வரும். so டோட்டலா டிவைட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா 59 into 16 ரிமைண்டர் வந்து 4 அப்படின்னு வரும்.
So again இதை வந்து 16 ஆல திருப்பி டிவைட் பண்ண போறோம். So 3 16s என்ன ஆன்சர் வரும்? Yes, 3 to 16. இதனுடைய ரிமைண்டர் நமக்கு என்ன இருக்க போகுது? 11. So இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 11 வந்திருக்கு. ஆன்சர் அதே மாதிரி தான். பாட்டம்ல நீங்க டாப் தான் எழுத போறோம். ஆனா எழுதும் பொழுது 3 11 அப்படி எழுத கூடாது. நம்ம ஹெக்ஸாடெசிமல்ல பார்த்தோம் இல்லையா? 10 உடைய ஈக்குவலன்ட் வந்து என்ன கேரக்டர் எழுத போறோம்? A. அப்ப 11 க்கு என்ன எழுத போறோம்? B. So the answer is 3 B then 4. இதனுடைய பேஸ் வேல்யூ என்ன? 16. So 3B4 16. So first 3 conversions க்கு பார்த்தோம். Decimal to binary, decimal to octal and decimal to hexadecimal. எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் பாத்தீங்கன்னா first D ங்கற லெட்டர்னா டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வச்சு நம்ம எந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் எந்த கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. சோ அது ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கோ அதனுடைய பேஸ் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is divided by 2, இது 8, இது 16. So fourth is binary to decimal. இந்த 3 பகுதி பாத்தீங்கன்னா மூணு கன்வர்ஷன்லயும் செகண்ட் பார்ட்ல டெசிமல் வந்திருக்கு. டெசிமல் செகண்ட் போர்ஷன்ல வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 வச்சு நம்ம எதுவுமே செய்ய போறது கிடையாது. இங்க என்ன நம்பர்ஸ் என்ன பேஸ் வேல்யூ இருக்கோ அதை வச்சு தான் இங்க வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சோ இது மூணுமே என்னது? மல்டிப்ளிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி டு டெசிமல். 101 to the base 2 னு ஒரு பைனரி நம்பர் எடுத்திருக்கோம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to multiply this from right to left. அதனால உங்களுக்கு நான் இப்படி டிரா பண்ணிருக்கேன். நீங்க டிரா பண்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். right to left. இது பாத்தீங்கன்னா 2 power 0. நீங்க என்ன பேஸ் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். இது 2 power 1. This is 2 power 2. So starting from right to left. இப்போ எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுங்க. into 2 power இங்க இருக்கிற நம்பர் 2 power 0. then இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. into 2 power 1. then this one 1 into 2 power 2. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஆர்டர் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் மாறிடும். சோ ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுக்கும்போது நீங்க என்ன நம்பர் இருக்கோ எடுத்து into the powers 2 power 0, 2 power 1 and 2 power 2. சோ இத மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னலையா எனி நம்பர் பவர் 0 அதனுடைய வேல்யூ 1. that is 2 power 0 or 8 power 0 or 16 power 0. எந்த நம்பர் பவர் 0 ஆ இருந்தாலும் அதனுடைய வேல்யூ என்ன? 1. so this is 1 into 1. இங்க 0 ன்றத நீங்க மல்டிப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது. just 0 போட்டுற போதும். இங்க 1 into 2 power 2. 2 into 2 answer is 4. so 1 into 1 is 1. This is 0. 1 into 4 is 4. இப்போ என்ன பண்ணனும் அடுத்த ஸ்டெப்ல இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. so 1 plus 4 is 5. so நம்மளுடைய ஆன்சர் என்ன? 5. டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டதனால 5 to the base 10. this is binary to decimal conversion. similarly octal to decimal conversion. octal நம்பரை டெசிமல் நம்பரா கன்வர்ட் பண்ண போறோம். the same procedure கொடுத்திருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா எதால மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா powers of 8. so this is 8 power 0. this is 8 power 1, 8 power 2. so இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 0 into 8 power 0. இங்க என்ன இருக்கு? 0 into 8 power 1. இங்க 1 into 8 power 2. so already you சொன்ன மாதிரி இந்த 0 ன்றத நீங்க எல்லாம் மல்டிப்ளை பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாது. just write 0. 1 into 8 power 2. 8 into 8 உடைய ஆன்சர் 64. so 1 into 64 it is 64. so இத ஆட் பண்ணும்போது அந்த ரிசல்ட் என்ன இருக்க போகுது? 64. so 64 டெசிமலா கன்வர்ட் பண்ணிட்டதனால பேஸ் 10. so next one is hexadecimal to decimal. so இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா A6 அப்படின ஒரு क्वेश्चन எடுத்திருக்கேன். A உடைய கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன அப்படினு பார்த்தோம்னா 10. இந்த இடத்துல நீங்க 10 ன்றதை எழுத கூடாது. just क्वेश्चन எடுத்து அப்படியே எழுதிட்டு இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணனும்னா அதனுடைய வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். so இது 16 power 0, இது 16 power 1. so எழுதும்போது என்ன எழுதணும்? 6 into இங்க என்ன வேல்யூ இருக்கு? 16 power 0. இங்க A இருக்கு,
A உடைய corresponding number என்ன 10. So 10 into 16 power 1. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா 6 into 16 power 0. any number to the power 0 உடைய வேல்யூ என்னவா இருக்க போகுது 1. இங்க 10 into 16 power 1 is 16. So இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So 6 into 1 is 6. 10 into 16 is 160. நீங்க எழுதும் போதே இப்ப நீங்க தள்ளி எடுத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். So இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரப்போகுது 166. So our answer is 166 to the base 10. அப்போ செகண்ட் பார்ட்ல டெசிமல் வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் just we are going to multiply by the respective powers. அப்ப இது பைனரி டெசிமலா இருந்தா பைனரி 2 powers of 2 ல மல்டிப்ளை பண்ண போறோம். அதே ஆக்டல்ல சேஞ்ச் பண்ணும்போது powers of 8 ல மல்டிப்ளை பண்ண போறோம். அதே ஹெக்ஸாடெசிமல் இருந்து டெசிமல் கன்வர்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா powers of 16 ல வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இத அடுத்த 3 steps of conversion. Now it's time for puzzles. இங்க சில puzzles கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. First one, 1 plus 4 equal to 5, 2 plus 5 equal to 12, 3 plus 6 equal to 21, 8 plus 11 equal to. இந்த question mark இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரணும் அப்படின்றத கண்டுபிடிங்க. First lineல 1 plus 4 equal to 5. So இது correct statement. Second lineல 2 plus 5 equal to 12. இது எப்படி வந்துச்சுன்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா you can find out this answer very easily. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் as such அப்படியே தான் இருக்கும். நீங்க வேற எந்த நம்பர்ஸையும் இடையில இங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சு இந்த ஆன்சர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ இந்த செகண்ட் லைன் நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா நீங்க மற்ற லைன்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இங்க 8 8s இங்க இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 8 8s இங்க கொடுத்துருக்கேன். என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 8சையும் நீங்க எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த ஆர்டர்ல எப்படி வேணா நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நீங்க எந்த ஆப்ரேஷன் வேணா பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 எனக்கு வந்திருக்கணும். இந்த 8 8சையும் யூஸ் பண்ணி 1000 அப்படின்ற ஆன்சர் எனக்கு கிடைக்கணும். இது ரொம்ப சிம்பிளானது தான், நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 8 8சையும் யூஸ் பண்ணி அதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி 1000 அப்படின்ற ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆர் எப்படி வரவழைக்க முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், இங்க 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 40 33. ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடியது ஆன்சர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 16ன்ற ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ இந்த 3 நம்பர்ஸையும் ரிலேட் பண்ணி தான் இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ அது எப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 40 எப்படி வந்துச்சு, தென் 33 எப்படி வந்தது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற ஏரியால என்ன வரணும் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் சுற்றி இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர்ஸையும் ரிலேட் பண்ணி பாருங்க. இந்த மிடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எப்படி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றதும்
நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சிம்பிள் கான்செப்ட், கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஆப்டிடியூட் மாதிரி டெஸ்ட் ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும். ரொம்ப போதுங்க, ஒரு பிரெயினை கசக்குன்ற அவசியம் கிடையாது. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் பசில்ஸ். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.